श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை 3/2/2025 பஞ்சமி திதி காலை 10:15 வரை. அதன் பின் சஷ்டி. ரேவதி நட்சத்திரம் இரவு 2:32 வரை. அதன் பின் அஸ்வினி. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நிலம் பூமி வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் அதிக கவனம் கொள்வது அவசியம். பிரயாணத்தில் சிறு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். என்றாலும் பொறுப்புகளும் சுமையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் மன உளைச்சல்களை தவிர்க்கலாம். தொழிலாளர்கள் பணியில் மிகுந்த கவனத்துடன் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகளுக்கு ஆளாக நேரலாம். குடும்ப செலவு அதிகரிக்கும். சிலர் சிறு கடன் உதவிகளை மற்றவரிடம் எதிர்பார்க்க நேரும். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைக்க சில புதிய உத்திகளை கையாள்வீர். மாணவ மாணவிகள் நிதானமாக நடந்து கொண்டு ஆசிரியரிடம் பாராட்டை பெற வாய்ப்பு உண்டு. சிறு சிறு தொல்லைகள் தோன்றினாலும் பெரியோர்கள் ஆசி உங்களுக்கு வழிநடத்தும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு. சிலருக்கு திடீர் தனவரவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று சில நிகழ்ச்சிகள் சாதகமாக நடைபெறும். நண்பரிடமும் உறவினரிடமும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் சில நண்பர்களை தவிர்ப்பதும் தரம் பார்த்து பழகுவதும் அவசியம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தருவது நல்லது. பெண்களுக்கு சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சந்தோஷம் நிலவி வரும். சிறு சிறு தொல்லைகள் விலகிச் செல்லக்கூடும். வயதானவருக்கு அல்லது வயதான பெண்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்தில் அலுவலக நிமித்தமாக சிலர் சிறு பிரயாணத்தை மேற்கொள்ள நேரலாம். பிரச்சனைகள் தேடி வந்தாலும் உற்ற நண்பரிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. வியாபாரிகள் அதிக லாபம் பெற வாய்ப்பில்லை. முக்கியமான இடங்களில் பணிபுரிவோர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். கலைத்துறையினர் தங்கள் திறமைக்கு ஏற்ற பொருளாதார வளர்ச்சி காண முடியும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் பழைய பகை இன்று மறையும். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் பல தேடி வரும். தொல்லைகள் மெல்ல மறையக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தின் மூலம் பல நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். வியாபாரிகளுக்கு பழைய பாக்கி வசூலாகும். தொழிலாளர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் உழைப்பு மற்றவர்களால் பாராட்டப்படும். கலைத்துறை சேர்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பை பெறுவீர். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறும். பித்துர் ராஜ்ய சொத்துக்களில் இருந்த குழப்பங்கள் சிலருக்கு நீங்கலாம். எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்கள் உண்டாகும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் பொருளாதார மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் சாதகமாக அமைய வாய்ப்புண்டு.
வியாபாரிகள் எதிர்பாராத கணிசமான லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவர். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டாலும் படிப்பில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். பெண்கள் தங்கள் விலையுயர்ந்த பொருட்களை இன்று கவனமாக பாதுகாப்பது அவசியம். குடும்பத்தில் கணவன் மனைவி பகை மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி தரும். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் உங்கள் இயல்பான சாமர்த்தியத்தால் அவற்றை வெற்றி கொள்வீர். அதே நேரத்தில் எதிலும் நிதானமான போக்கை கைக்கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு வேலை பளு அதிகரித்தாலும் உங்களது திறமை மற்றவர்களால் பார்க்கப்படும். வியாபாரிகள் அதிக லாபத்தை இன்று எதிர்பார்க்க இயலாது. சொந்த தொழில் செய்வோருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கக்கூடும். மாணவ மாணவிகள் தங்கள் கடமையை உணர்ந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு ஆடை ஆபரண பரிசு பொருட்கள் சேரும். சாது தரிசனம் ஆலய தரிசனம் மகிழ்ச்சியை தரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இதுவரை இருந்த சில தடைகள் விலகும். குடும்பத்தில் திருமண பேச்சு அது சம்பந்தமான போக்குவரத்துக்கள் நிகழ வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டு ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரம் செய்வோர்கள் நல்ல ஆதாயத்துடன் சில பொருட்களை விற்பனை செய்யும் வாய்ப்பை பெறுவர். அந்நிய தொடர்பு ஆதாயத்தை அதிகரிக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல வருமானம் பெற வாய்ப்பை அடைவீர். மாணவ மாணவிகள் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி அல்லது பதவி தேடி வரக்கூடும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தீரும். அமைதி நிலவும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மகானின் தரிசனத்தால் மன நிம்மதி கிட்டும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் இன்று கவனமாக இருப்பது நல்லது. ஏற்கனவே சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள் உடலார் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. மருத்துவர்களின் ஆலோசனையை தட்டாமல் கடைபிடியுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு நன்மைகள் தேடி வரும். உங்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை நல்குவர். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த கடன் கிடைப்பதில் தாமதங்கள் விலகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அருமையான வாய்ப்பை பெறுவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அருமையான வாய்ப்பை இன்று பெறுவீர். மாணவ மாணவிகள் உற்சாகமாக காணப்படுவர். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, உங்களது இயற்கையான சுபாவப்படி இன்று ஏற்படும் தொல்லைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் தேடி வரும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வேலையில் கவனமாக இருந்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கி நல்ல முறையில் வசூலாகும். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சில வாய்ப்புகள் தள்ளி போகும். மாணவ மாணவிகள் நட்புக்காக சில செயல்களை செய்துவிட்டு மற்றவர்களின் எரிச்சலுக்கு ஆளாக நேரலாம். குடும்பத்தில் திடீர் தனவரவு இருந்தாலும் செலவினங்களும் அதற்கு தகுந்தபடி இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று பழைய பகைகள் மறையும். அரசாங்க சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு அனுகூலமாக இன்று இருக்கும். பூமி நிலம் மனை பட்டா சிட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோர்கள் பல நன்மைகளை அடைய வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் பொறுப்பு சுமை கூடும். சிறு கடன் தொல்லைகள் தலை தூக்கும். ஆனால் அவை சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும். வியாபாரிகளுக்கு பணவரவு இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் அதிக கவனம் தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று திடீர் தனவரவுகளும் அரசாங்க சம்பந்தமான விஷயத்தில் அனுகூலமும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்த பிணக்குகள் மறைய காண முடியும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கக்கூடும். வியாபாரிகள் புதிய முயற்சியால் முன்னேற்றத்தை அடைவர்.
புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு வேலை பளு குறையும். வருமானத்திற்கு குறைவிராது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஊக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற நண்பர்கள் தானே விலகிச் செல்வர். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுப்பதன் மூலம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். குழந்தைகளுக்கு புதிய துணிமணி ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். மனை அல்லது நிலம் வாங்குவதில் சிலருக்கு எண்ணம் செல்லும். அதற்கான முயற்சியிலும் சிலர் ஈடுபடக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. பண விஷயத்தில் மட்டும் இன்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வியாபாரம் செய்வது உங்கள் லாபத்தை இன்று அதிகரிக்கும். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவீர். மாணவ மாணவிகள் கல்வியிலும் போட்டி பந்தயத்திலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவர். குடும்பத்தில் கணவன் மனைவி அன்புக்கு குறைவு இருக்காது. பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. விவாகரத்து கேட்டு கோர்ட்டு படி ஏறியவர்கள் கூட மனமாற்றத்தை சந்திக்க முடியும். வெளியூரிலிருந்து சுப செய்தி ஒன்று வருவதால் மகிழ்ச்சி உண்டாகும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.